நமது மூளையிலும் உடலிலும் நினைவுகளாக எப்படி பதிகின்றன, அவை எவ்வாறு நமது ஆளுமையை பாதிக்கின்றன என்பதை அண்ணா என்ற பெண்ணின் கதையின் மூலம் விளக்குகிறது. நமக்கு உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நிகழும்போது அதற்கு காரணமான வெளிப்புற நிகழ்வை நம்ம மூளை ஆழமாக கவனிக்கிறது. அந்த அனுபவத்தை ஒரு புகைப்படம் போல பதிவு செய்து கொள்கிறது. இதைத்தான் நினைவு, மெமரி என்கிறோம். ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வின் நினைவு மூளையில் நரம்பியல் ரீதியாக ஒரு முத்திரையைப் போல ஆழமாக பதிந்து விடுகிறது. அந்த அனுபவம் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மற்றும் பொருட்களுடன் சேர்ந்து நமது நரம்பு மண்டலத்தில் ஒரு நீண்ட கால நினைவாக மாறுகிறது. அந்த அனுபவம் நரம்புகளிலும் அதனுடன் தொடர்புடைய உணர்ச்சிகள் உடலிலும் சேமிக்கப்படுகின்றன. இப்படித்தான் நமது கடந்த காலம் நமது உடலியலாக பயாலஜி மாறுகிறது. அதாவது அதிர்ச்சிகரமான நிகழ்வுக்குப் பிறகு நாம் அந்த நிகழ்வின் உணர்ச்சி எல்லைகளுக்குள்ளேயே சிந்திக்கவும் உணரவும் தொடங்குகிறோம். இதன் மூலம் நமது முழு எஸ்டிடியும் கடந்த காலத்தில் உயிரியல் ரீதியாக சிக்கிக் கொள்கிறது. அண்ணா என்ற பெண் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வுக்குப் பிறகு கணவரின் தற்கொலை, தாங்க முடியாத சோகம், வலி, விரக்தி, கோபம், குற்ற உணர்ச்சி, அவமானம், தனிமை மற்றும் துரோகம் போன்ற எண்ணற்ற எதிர்மறை உணர்ச்சிகளை அனுபவித்தார். இந்த உணர்ச்சிகள் அவரை விட்டு எளிதில் அகலவில்லை. அவர் தனது வாழ்க்கையை கடந்த கால உணர்ச்சிகளின் கண்ணோட்டத்திலிருந்தே பார்த்ததால் அவரது துன்பம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. உணர்ச்சிகள் கடந்த காலத்தின் பதிவு என்பதால் அவரால் தன் உணர்வுகளை தாண்டி சிந்திக்க முடியவில்லை. அதனால் அவர் கடந்த காலத்திலேயே மூழ்கியிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவரது நிலை மோசமடைந்தது. அவர் ஒரு உளவியல் நிபுணராக இருந்ததால் தனக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிவார்ந்த ரீதியில் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அந்த புரிதல் அவரது துன்பத்தை குறைக்க உதவவில்லை. காலப்போக்கில் அவரைச் சுற்றியுள்ளவர்கள் அவரை கணவனை இழந்தவர் என்றே பார்க்கத் தொடங்கினர். அதுவே அவரது புதிய அடையாளமாக மாறியது. யாராவது ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் தன் கணவரின் தற்கொலையைப் பற்றிய கதையை மீண்டும் கூறுவார். ஒவ்வொரு முறையும் அந்த வலியையும் வேதனையையும் மீண்டும் அனுபவிப்பார். இவ்வாறு தொடர்ந்து செய்வதன் மூலம் அவர் தனது மூளையில் அதே நரம்பு இணைப்புகளை தூண்டி அதே உணர்ச்சிகளை மீண்டும் மீண்டும் உருவாக்கினார். இது அவரது மூளையையும் உடலையும் கடந்த காலத்திலேயே வாழப் பழக்கப்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் கடந்த காலம் இன்னும் நிகழ்ந்து கொண்டிருப்பதைப் போலவே அவர் சிந்தித்தார், செயல்பட்டார், உணர்ந்தார். நமது ஆளுமை என்பது நாம் எப்படி சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம், உணர்கிறோம் என்பதன் வெளிப்பாடுதான். எனவே அண்ணாவின் ஆளுமை முற்றிலும் அவரது கடந்த காலத்தால் உருவாக்கப்பட்டதாக மாறியது. உயிரியல் ரீதியாக பார்த்தால் நடந்த சம்பவத்தைப் பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவதன் மூலம் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவரால் மீளவே முடியவில்லை.